தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு மார்க்கெட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பரப்புரை. நடைபயிற்சி மேற்கொண்டவாறு வாக்காளர்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பு. தொகுதி மறுவரையறை மூலம் மக்களவையில் தென் மாநிலங்களின் குரல் அழுத்தப்படும், ஒடுக்கப்படும். தமிழ்நாட்டில் எம்பிக்களின் எண்ணிக்கை குறையும், உத்தரப்பிரதேசத்தில் அதிகரிக்கும் என ப. சிதம்பரம் சமூக வலைதளத்தில் பதிவு. இந்தியாவில் சமையல் எண்ணெய் இறக்குமதி 12% அதிகரித்து 11.73 லட்சம் டன்னாக உயர்வு. கச்சா பாமாயில் இறக்குமதி 3.43 லட்சம் டன்னிலிருந்து 6.73 லட்சம் டன்னாக இருமடங்கு அதிகரிப்பு. எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கிடையே நாளை கூடுகிறது நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர். தொகுதி மறுவரையறை, பெண்கள் இடஒதுக்கீடு தொடர்பான அரசமைப்பு திருத்த மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு முடிவு. நாடாளுமன்றத்தில் தாக்கலாக உள்ள மசோதாக்களின் நகல்கள் எம்பிக்களுக்கு வழங்கப்படவில்லை. ஜனநாயகத்தை கேலிக்கூத்தாக்கும் செயல் என காங்கிரஸ் கட்சி கடும் விமர்சனம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பரப்புரைக்கு இன்னும் 7 நாட்களே இருப்பதால் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு வேட்டை. வாக்காளர்களை கவர அவர்களுக்கு பணிவிடை செய்து கொடுத்து தீவிர வாக்கு சேகரிப்பு. ஆறாம் கட்ட பரப்புரையை வரும் 17ஆம் தேதி ஆண்டிப்பட்டியில் தொடங்குகிறார் திமுக தலைவர் மு க ஸ்டாலின். இன்று மாலை தருமபுரி, சேலம் பொதுக்கூட்டங்களில் மு க ஸ்டாலின் பரப்புரை. பாஜக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து நாகர்கோவிலில் பிரதமர் மோடி இன்று மாலை ரோட் ஷோ. பிரதமர் மோடி பரப்புரையில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியும் பங்கேற்கிறார். சென்னை எழும்பூர் தியாகராய நகரில் இன்று மாலை தவிக தலைவர் விஜய் பரப்புரைக்கு அனுமதி. மாலை 4 முதல் 5 மணி வரை டி நகரிலும், மாலை 6 முதல் இரவு 8 மணி வரை எழும்பூரிலும் பரப்புரை மேற்கொள்கிறார் விஜய். மத்திய அமைச்சர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து சொந்த காசில் சூனியம் வைத்துக் கொள்கிறார்கள். தமிழ்நாடு என்றாலே பாஜக அரசுக்கு அலட்சியம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. ஆனால் தமிழ்நாட்டுக்கான திட்டங்கள்னா அது அலட்சியம், அவங்க சீக்கிரம் முடிக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு வர அமைச்சர்கள் எல்லாரும் இப்படித்தான் எதையாவது பேசி சொந்த காசுலேயே சூனியம் வச்சுக்கிறாங்க. அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது தாங்கள் கேட்டதெல்லாம் மத்திய பாஜக அரசு கொடுத்ததாக எடப்பாடி பழனிசாமி பேச்சு. தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் பழைய திமுகவை பார்ப்பீர்கள் என ஸ்டாலின் எச்சரித்தது குறித்து இபிஎஸ் விமர்சனம். எல்லாம் பில்டப் என காலை பிடிச்சு கெஞ்சுவார். அப்படித்தான் இந்த ஸ்டாலினுடைய நிலை பரிதாபமா இருக்குது. அது ஸ்டாலின் அவர்கள் ஒரு டம்மி பீஸ். இலவசங்களை எதிர்க்கும் பாஜக தேர்தல் அறிக்கையில் இலவசங்களை அறிவித்திருப்பது பாஜகவின் தோல்வி பயத்தை காட்டுகிறது. இலவச திட்டங்களுக்கு எதிரான பிரதமர் மோடியின் பேச்சை குறிப்பிட்டு சீமான் விமர்சனம். நீங்க மோடி ஐயா இலவசத்தை ஏத்து பேசுனது இருக்கா இல்லையா? இருக்குல்ல. அப்புறம் நீங்களே வந்துட்டீங்கன்னா தோச்சுட்டீங்க. இயலல் கேட்டா மக்கள் அதை விரும்புறாங்கிறீங்க. எப்படி மக்கள் விரும்புவாங்க? மக்களுக்கு மீள முடியாத எழ முடியாத வறுமையை வச்சுன்னா அவர் கையேந்து தான் தயாரா இருப்பாங்க. இப்ப ஜெயலலிதா இருந்தவரை வாளை சுருட்டிக் கொண்டிருந்தவர்களுக்கு தான் பெங்களூரு சென்றதால் துளிர் விட்டு போய்விட்டது. எல்லை மீறி ஆட்டம் போடுபவர்களுக்கு விரைவில் முடிவு கட்டப்படும் என சசிகலா எச்சரிக்கை. நிச்சயமா இவங்கெல்லாம் திருப்பி எம்எல்ஏ ஆகக்கூடாது. அம்மா
இருந்தப்ப அம்மா இருந்த வரைக்கும் வாழை சுத்திக்கிட்டு இருந்துச்சு எல்லாம். அதுக்கப்புறம் நான் பெங்களூர் போனதுனால ரொம்ப துளுருட்டு போச்சு எல்லாருக்கும். மீன்கள் இனப்பெருக்கத்திற்காக 61 நாட்கள் மீன்பிடி தடை காலம் நள்ளிரவு முதல் தொடங்கியது. தமிழக கடலோர பகுதிகளில் விசைப்படகுகளை நங்கூரமிட்டு நிறுத்தி வைத்து மீனவர்கள் நாடு கடத்துவதற்கு எதிராக ஐரோப்பிய ஒன்றிய மனித உரிமைகள் நீதிமன்றத்தில் நீரவ் மோடி முறையீடு. இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டால் தனக்கு மனித உரிமை மீறல் நடைபெறும் என புதிய வழக்கு தாக்கல். ராமேஸ்வரம் அருகே 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து. 6 வயது சிறுமி உட்பட 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. மேற்காசிய போர் பதற்றத்தால் இந்தியாவில் 25 லட்சம் பேர் வறுமையில் தள்ளப்படும் அபாயம். ஐநா வெளியிட்ட அறிக்கையில் அதிர்ச்சி தகவல். நாங்கள் போரை விரும்பவில்லை, அமைதியையே விரும்புகிறோம். அமெரிக்காவின் பிடிவாதமே பேச்சுவார்த்தை தோல்விக்கு காரணம் என ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியன் குற்றச்சாட்டு. ஐபிஎல் தொடரில் இன்று நடைபெறும் போட்டியில் பெங்களூரு லக்னோ அணிகள் மோதல். லக்னோவை வீழ்த்தி புள்ளிப்பட்டியலில் முதலிடத்திற்கு முன்னேற பெங்களூரு முனைப்பு.